இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் தலைப்பில் அலகு 8ல் இயற்கை பேரிடர் அபாய குறிப்பு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அறிமுகம், பேரிடர் அபாய குறிப்பு விழிப்புணர்வு, பேரிடரின் போது பின்பற்றப்படும் விதிமுறை, நிலநடுக்கம், நிலச்சரிவு, புயல், வெள்ளப்பெருக்கு, வறட்சி, மின்னல். கற்றல் நோக்கங்கள்: பேரிடர் அபாய குறைப்பு, மீட்சி பெறுதல் மற்றும் விழிப்புணர்வு போன்ற கலைச்சொற்களை வரையறுதல், பேரிடர் அபாய குறைப்புக்கான விழிப்புணர்வு தேவையை புரிந்து கொள்ளுதல், பேரிடர் போது பின்பற்றப்படும் விதிமுறைகளை விளக்குதல், பேரிடர் எதிர்கொள்வதற்கு மாதிரி ஒத்திகை செய்வதை பற்றி அனுபவப்படுத்துதல். அறிமுகம்: ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 232 மில்லியன் மக்கள் வெவ்வேறு வகையான பேரிடர்கள் பாதிக்கப்படுகின்றனர். சமீப காலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி, திட்டமிடாத நகரமயமாதல், சுற்றுச்சூழல் சீர்கேடு, பற்றாக்குறையுள்ள வளங்களுக்காக ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் போட்டி, காலநிலை மாற்றம், கொள்ளை நோய்கள், வறுமை மற்றும் அதிக அபாயமுள்ள பகுதியில் ஏற்படும் வளர்ச்சிக்கான அழுத்தம் ஆகிய காரணிகளால் பேரிடர் அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே பேரிடர் அபாய குறைப்பு என்பது காலத்தின் தேவைகம். பேரிடர் அபாய குறைப்பின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து 2005இல் 164 நாடுகள், வளர்ச்சி மற்றும் மனிதநேயம் சார்ந்த எல்லா நிறுவனங்களும் கியூகோ செயல் திட்டத்தை விரைவில், அதாவது HEFA அப்படின்னா ஹைஜெனிக் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஆக்ஷன் இதில் கையெழுத்திட்டனர். இது பேரிடரை எதிர்கொள்ளும் சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தில் பேரிடர் அபாய குறைப்புக்கான திட்டத்தில் மேற்கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யும் 10 ஆண்டுகளுக்கான ஒரு பல்முனை பங்கேற்பாளர் மற்றும் பல்துறை திட்டமாகும். பேரிடர் தொடர்புடைய குறிப்பிட்ட மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கலாம். இதை ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள திட்டங்களுடன் பேரிடர் எங்கு எப்போது நிகழ்கிறதோ அதனுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். இது தற்போது உள்ள தன்னார்வலர்கள் அணி திரண்டுவதற்கும் குழுவிற்கு ஒத்துழைப்பதற்கும் மற்றும் குழுக்களுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்திற்கு உதவிடும். இதை ஆதரிக்க வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த பேரிடர் குறைப்பு செய்திகளும் தெரிவான இலக்குகளுடன் கூடிய தகவல், கல்வி மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் போன்றவை தேவைப்படுகின்றன. பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வுகள்: பேரிடர் அபாய குறைப்புக்கான பொது விழிப்புணர்வு 4 முக்கிய அணுகுமுறைகள் கொண்டுள்ளது. அவை பிரசாரம், பங்கேற்று கற்றல், முறைசார கல்வி மற்றும் முறைசார் பள்ளி சார்ந்த பங்களிப்பு போன்றவைகளாம். முறைசார் கல்வி சார்ந்த பங்களிப்பை பற்றி விரிவாக படிப்போம். முறைசார் கல்வி சார்ந்த முறைசார் கல்வி சார்ந்த பங்களிப்பு முன்னிலைப்படுத்துவது 2 பகுதிகளை கொண்டுள்ளது. அவை பள்ளி பாட புத்தகத்தில் பள்ளி பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் அபாய குறைப்பை பற்றி பாடத்தினை உட்படுத்துவதும் இவை முறையானது என கருதப்படுகிறது. ஏனெனில் பள்ளி பாதுகாப்பு மற்றும் பாடத்திட்டத்திற்கான பொறுப்பு முழுமையாக பள்ளி கல்வித்துறையை சார்ந்துள்ளது. எனவே நீண்டகால திட்டம் மற்றும் திறன் மேம்பாட்டுகளுக்கான ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படும். அடுத்து பள்ளி பேரிடர் மேலாண்மை. பள்ளி பேரிடர் மேலாண்மை முதன்மை குறிக்கோளானது மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். தெரிந்து பங்கேற்பு மற்றும் பேரிடர்களை கண்டறியும் செயலாக்கம், ஆபத்தை குறைப்பது, தடுக்கும் வழிமுறைகள் மற்றும் பொறுப்பு திறனை மேம்படுத்தல் போன்றவை நிலையான பள்ளி பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு தேவைப்படுகிறது. பள்ளி அளவிலான தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு பள்ளி பேரிடர் மேலாண்மை திட்டம் என்பது பேரிடர் அபாய குறைப்பிற்கும் விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் ஒரு செயல்படும் ஆவணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் கீழ்கண்ட பள்ளி பேரிடர் குழுக்களை அமைக்கணும். 1. ஒருங்கிணைந்த குழு. 2. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குழு, தேடல்கள், மீட்பு மற்றும் வெளியேறும் குழு, இட பாதுகாப்பு குழு, முதல் உதவி குழு, எச்சரிக்கை மற்றும் தகவல் குழு, பேருந்து பாதுகாப்பு குழு, நீர் உணர்வு ஏற்பாடு குழு. மேற்கொண்ட எல்லா குழுக்களும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வினை எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சி மாதிரி பயிற்சி எனப்படும். மாதிரி பயிற்சியானது பள்ளியில் பேரிடர் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகித்து ஒரு ஆழமான கற்றல் அனுபவத்தை கொடுக்கிறது. பள்ளி சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவராலும் இது பிரதிபலிக்கப்படும், மதிப்பீடு செய்யப்பட்டு பின்பற்றப்படுகின்றன. இவ்வாறு கற்ற பாடங்களை பள்ளி பேரிடர் மேலாண்மை திட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டு அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கான இலக்கு நிர்ணயிக்கப்படுது. நாம் எதிர்கொள்ளும் பேரிடர்களை பொறுத்து பல்வேறு மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பேரிடரின் போது பின்பற்றப்படும் விதிமுறை. 1. நிலநடுக்கம் என்பது புவிப்பரப்பில் உள்ள பாறை பகுதி நகர்வால் நிலப்பகுதி திடீரென அசைவதால். நிலநடுக்கமானது எந்தவித முன்னெடுப்பும் இன்றி திடீரென எந்த நேரத்தில் வேண்டுமானால் ஏற்படலாம். நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம், காயங்கள் மற்றும் உயிரிழப்பு போன்ற ஏற்படும். நிலநடுக்கம் ஏற்படுவது மற்றும் அது தொடர்பான தகவல்களை நீங்கள் இப்பாட புத்தகத்தின் முந்தைய பகுதியில் சற்று கற்றிருப்பீர்கள். இப்போ தெரிந்து கொள்வோம். நேபாளம் இந்தியா நிலநடுக்கம். ஏப்ரல் 2015இல் நேபாள் நிலநடுக்கத்தால் கோர்க்கா நிலநடுக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 9,000 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 22,000 பேர் காயமடைந்தனர். இது ஏப்ரல் 25ஆம் தேதி 8.5 என்ற ரெக்டார் அளவில் ஏற்பட்டது. கோர்க்கா மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள பார்பாக் என்ற இடத்தில் இதன் மையப்புள்ளியே அமைந்திருந்தது. 1934ஆம் ஆண்டு நேபாளம்
பீகார் பீகார் நிலநடுக்கத்திற்கு பிறகு நேபாளை தாக்கிய மிக மோசமான இயற்கை பேரிடர் இதுவாகும். இந்த நிலநடுக்கம் எவரெஸ்ட் சிகரத்தின் பனிச்சரிவை ஏற்படுத்தியது. இது 21 பேர் உயிரிழந்ததால் ஏப்ரல் 25, 2015 என்பது நேபாளத்தின் வரலாற்றில் மிகவும் மோசமான நாளாக அமைந்தது. இந்த நிலநடுக்கம் லடாக் டங் பள்ளத்தாக்கின் மற்றொரு பெரிய அளவிலான பனிச்சரிவை ஏற்படுத்தியது. இதில் 250 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நிலநடுக்க மையம் காட்டியிருக்காங்க. பெக்ரா, காத்மண்டு, எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்தில் காட்டியிருக்காங்க. மாணவர்கள் செல்ல மாதிரி பயிற்சி. நிலநடுக்கம் ஏற்படும் போது நாம் வகுப்பறையில் இருந்தால் விழு, மூடிக்கோள், பிடித்துக்கோள் என நிலநடுக்க தயார் நிலை அறிவுறுத்தல் வேண்டும். மேசைக்கு அடியில் மண்டியிட்டு அமர்ந்து மேசையின் காலை பிடித்து முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். தலைப்பகுதியை பாதுகாக்க மேசைக்கு அடியில் சென்று அமரவும். நிலநடுக்கத்தின் போது பின்பற்றப்படும் விதிமுறைகள்: அமைதியாக இருக்கும், பதற்றமடைய வேண்டாம். நீங்கள் கட்டிடத்தின் உள்ளே இருக்கும்போது நிலநடுக்கம் ஏற்பட்டால் மேசையின் அடியில் சென்று நிலநடுக்கம் முடியும் வரை மேசையை கெட்டியாக பிடித்து கொள்ளும். மேசை இல்லை என்றால் நீங்கள் கையால் தலையை மற்றும் முகத்தினை மூடிக்கொண்டு அறையின் மூளை பகுதியில் சென்று அமர்ந்து கொள்ளவும். கண்ணாடி ஜன்னல்கள், கண்ணாடி கதவுகள் மற்றும் கீழே விழக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை இருந்து விலகி நிற்கும். நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தை விட்டு விரைவாக வெளியே ஓடக்கூடாது. ஏனென்றால் கட்டிட இடர்பாடுக்குள் சிக்கி அதிகமான மக்கள் உயிரிழக்க நேரிடும். மாடிப்படிகள், மாடி முகப்பு மற்றும் மின்தூக்கிகளை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 7வது, நீங்கள் தெருக்களில் இருக்கும்போது கட்டிடங்களுக்கு அருகில் மின் கம்பங்களுக்கு அடியிலும் நிற்கக்கூடாது. திறந்த வெளியில் செல்லவும். நீங்கள் வீட்டில் இருந்தால் மின்சாதனங்கள் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் விரைவாக அணைத்து விட வேண்டும். வேதியியல் ஆய்வுக்கூடத்தில் உள்ள வேதியியல் பொருட்கள் காயங்களை ஏற்படுத்தக்கூடியவை. எனவே நிலநடுக்கத்தின் போது நாம் வேதியியல் ஆய்வுக்கூடத்தினை விட்டு வெளியேறிவிடவும். நிலநடுக்கத்திற்கு பின் முதலில் நமக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். பின்பு நம்மை சுற்றியுள்ள மக்களின் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களால் அவர்களுக்கு உதவ இயலாவிட்டால் மீட்பு குழு வரும் வரை காத்திருக்க வேண்டும். நிலநடுக்கம் ஏற்பட்ட 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் நம் வசிப்பிடத்திற்கு திரும்பி செல்லக்கூடாது. ஏனெனில் நிலநடுக்கம் மீண்டும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறிய அளவிலான தீ ஏற்பட்டு இருந்தால் அதை அணைத்து விடவும். அடுத்தது எரிவாய் கசிவு மற்றும் மின்னணு சாதனங்கள் அடைந்திருந்தால் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையான பொருட்களை அலமாரியில் இருந்து எடுக்கும்போது கவனமாக இருத்தல் வேண்டும். லாந்தர் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். எண்ணெய் விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தக்கூடாது. நிலநடுக்கம் பற்றிய வானிலை தகவலை கவனிக்க வேண்டும். அடுத்து நிலச்சரிவு பற்றி பார்க்க வரோம். உயரமான சரிவு மிகுந்த பகுதியிலிருந்து சிதைந்த பாறைகள் நகர்வதற்கு நிலச்சரிவு என்கிறோம். புவி ஈர்ப்பு விசையின் நேரடி தாக்கத்தால் நிலச்சரிவு ஏற்படுத்தும். மழைப்பொழிவு, பனி உருதல், ஆற்றின் அரிப்பு, வெள்ளப்பெருக்கம், நிலநடுக்கம், எரிமலை செயல்கள், மனித நடவடிக்கைகள் இணைந்து நிலச்சரிவு ஏற்படுத்தும். நிலச்சரிவினால் உடைமை சேதம், காயங்கள் ஏற்படும், உயிரிழப்பு மற்றும் பல்வேறு வளங்கள் மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு: குடிநீர் விநியோகம், மீன்பிடித்தல், கழிவுநீர் வெளியேற்றம் அமைப்புகள், காடுகள், அணைகள் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிப்படைகிறது. நிலச்சரிவின் போது மரங்களில் ஏற்படுகின்ற முறிவு, பெரிய பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவது போன்ற அசாதாரணமான ஒலி கேட்டால் அது இடிபாடுகளின் நகர்வினை குறிக்கும். நீங்கள் ஓடை அல்லது ஆற்றின் அருகில் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீரோட்டமானது திடீரென அதிகரித்தாலோ குறைந்தாலோ மற்றும் தெளிந்த நீரானது சேற்றுடன் கலந்து வந்தாலோ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இம்மாற்றங்கள் ஏற்படுவது நிலச்சரிவின் அறிகுறிகளாகும். எனவே உடனே நாம் அங்கிருந்து வேகமாக வெளியேற வேண்டும். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களின் வழியாக வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கும். அடுத்து, நிலச்சரிவு ஏற்படும் பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்க வேண்டும். நிலச்சரிவுக்கு பிறகு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் கூடுதல் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. நிலச்சரிவில் காயமடைந்தவர்கள் மற்றும் சிக்கியவர்கள் இருக்கிறார்களா என அப்பகுதியில் அருகில் செல்லாமல் தொலைவிலிருந்து கண்காணிக்கும். மீட்பு குழுவினருக்கு வழிகாட்டுதல் வேண்டும். உள்ளூர் வானொலி அல்லது தொலைக்காட்சி சமீப அவசர தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும். நிலச்சரிவினை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கிற்கும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புயல். முக்கியமான இயற்கை பேரிடர்களில் இந்தியாவின் கடலோர பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்துவது புயலாகும். இந்தியாவின் கடலோர எல்லையானது ஏறக்குறைய 7516 கிலோமீட்டர் ஆகும். உலகின் வெப்பமண்டல புயலின் 10% இந்தியாவில் உருவாகிறது. ஏறக்குறைய 71% புயல் பாதிப்பு பகுதியானது இந்தியாவின் 10 மாநிலங்களில் காணப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற பகுதிகளெலாம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளம், அந்தமான் நிக்கோபார் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவுகள் பகுதியில் புயல்கள் உருவாகலாம். அடுத்தது, இந்த புயலால் பாதிக்கப்பட்டதெல்லாம் காட்டிக்காங்க பாருங்கள் டயக்ராம். அடுத்தது, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் உள்ள 13 கடலோர மாவட்டங்கள் மே, ஜூன் மற்றும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் புயலால் பாதிக்கப்படும். அம்மாவட்டங்கள் பின்வருமாறு: திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம்,
தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. ஒவ்வொரு வருடம் சராசரி 5 அல்லது 6 வெப்பமண்டல புயல்கள் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலில் உருவாகி கடலோர பகுதிகளை தாக்கின. இவற்றில் 2 அல்லது 3 புயல்கள் மிக தீவிரமாக இருக்கும். புயல் கரையை நெருங்கும் போது பலத்த காற்று, பலத்த மழை, புயல் அலைகள் மற்றும் ஆற்று வெள்ளப்பெருக்கு போன்றவற்றால் கடுமையான இழப்பு அல்லது சேதம் ஏற்படும். வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் உள்ள அகலமான மற்றும் ஆழமில்லாத பகுதியில் கடல் சீற்றத்தின் விளைவுகள் அதிகமாக உள்ளது. பெரும்பாலான புயல்கள் வங்காள விரிகுடாவில் உருவாகி அதனைத் தொடர்ந்து அரபிக்கடலிலும் உருவாகும். அதன் விகிதமானது ஏறக்குறைய 4:1 ஆகும். புயலின் போது மணிக்கு 65 கிலோமீட்டரிலிருந்து 117 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புயல் வருவதற்கு முன் செய்ய வேண்டியது: தாழ்வான பகுதியிலிருந்து உயரமான பகுதியில் செல்ல வேண்டும். பழைய கட்டிடங்களில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பு இடத்திற்கு செல்ல வேண்டும். உடைமைகள், ஆவணங்கள் மற்றும் அணிகலன்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பேட்டரியில் இயங்கும் வானொலி பெட்டி, பிளாஸ்டிக் டார்ச் விளக்கு, மண்ணெண்ணெய், தீப்பெட்டி முதலானவற்றை பாதுகாப்பான இடத்திற்கு இருக்க வேண்டும். முதலுதவி சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். குறைந்தது 7 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், எரிபொருள், குடிநீர், உயிர்காக்கும் மருந்து முதலானவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கால்நடைகள் மற்றும் வளர்ப்பு விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். வேகமாக நெருங்கி வருகின்ற புயல் மேகங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பலத்த காற்று வருவதை பல நிமிடங்களுக்கு முன்பாகவே கண்காணிக்க இயலும். புயலின் போது கட்டிடத்திற்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஜன்னல் மற்றும் கதவுகளை மூட வேண்டும். வீட்டிற்குள் இருப்பது நல்லது. அனைத்து மின்சாதனங்களையும் அணைத்துவிட வேண்டும். கண், மூக்கு, வாய் ஆகியவற்றை தூசிகளில் இருந்து பாதுகாக்க கைகளால் அல்லது துணியால் மூடிக்கொள்ள வேண்டும். நீங்கள் காட்டு பகுதியில் இருந்தால் காற்றில் இருந்து பார்த்துக்கொள்ள நீங்கள் பாதுகாப்பான இடத்தை தேடவும். அவற்றான இடம் கிடைக்கவில்லை என்றால் தரையில் படுத்துக்கொள்ளும். நீங்கள் வாகனத்தில் இருந்தால் ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டு வாகனத்தில் உள்ளே இருப்பது நல்லது. நிலையற்ற பொருட்கள் கீழ் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்றால் அவை உடைந்து வாகனத்தின் மேல் விழுந்து விடும். புயலுக்கு பின் மின்சாதனம் மற்றும் எரிவாயுவை அணைத்து விடுவோம். மேலும் அனைத்து மின்சாதனங்களையும் மின் இணைப்பு இருந்து துண்டித்து விடுவோம். புயலுக்கு பின் பாம்பு மற்றும் பிற விலங்குகளும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் சுற்றி பார்க்க செல்ல வேண்டாம். பழுதடைந்த மின்கம்பிகள், முறிந்த மரங்கள் மற்றும் வெள்ள நீர் இவற்றிலிருந்து நாம் தொலைவில் இருத்தல் வேண்டும். கொதித்த மற்றும் வடிகட்டிய தண்ணீரை குடிக்க பயன்படுத்த வேண்டாம். அடுத்து வெள்ளப்பெருக்கானது குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏராளமான மக்களுக்கு இன்னல் தந்திருக்கிறது. வெள்ளப்பெருக்கினை விளைவாக மலேரியா மற்றும் காலரா போன்ற கடுமையான தொற்று நோய்கள் பரவுகின்றன. அதே நேரத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் விவசாய உற்பத்தி பொருட்களின் மீது கடுமையான தாக்கம் ஏற்படுது. சில சமயங்களில் பெரிய அளவிலான உள்ள விவசாய நிலங்களில் நீரானது தேங்கி நிற்பதால் குளிர்கால பயிர்கள் சேதமடைகிறது. உலகின் அதிக வெள்ளப்பெருக்கு பாதிப்புக்குள்ளாகும் நாடுகள் இந்தியாவும் ஒன்று. நமது நாட்டில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கிற்கு முக்கிய காரணம் அமைவது இங்குள்ள இயற்கை சூழ்நிலாகும். இவற்றில் பருவக்காற்று, அதிக வண்டல் படைகள் கொண்ட ஆற்றின் அமைப்பு மற்றும் இமயமலை தொடர் போன்ற செங்குத்தான சிதைவடையக்கூடிய மலைகளாகும். இந்தியாவின் சராசரி அளவானது 1150 மில்லிமீட்டர் ஆகும். இது நாடு முழுவதும் குறிப்பிடத்தக்க வேறுபாடை கொண்டது. ஆண்டு மழைப்பொழிவானது மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை, காசி குண்டுகள் மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு ஆகிய பகுதிகளில் 2500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பதிவாகிறது. இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் 29 மாநிலம், 7 யூனியன் பிரதேசங்களும், 23 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வெள்ள பாதிப்பிற்கு உட்பட்டு மேலும் 40 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு, அதாவது தோராயமாக நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 8 பங்கு வெள்ளப்பெருக்கு பாதிப்பிற்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வர்தா புயலுக்கு பின் பாதிப்படைந்த NDRF குழு சரி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பமண்டல புயலான வர்தா சென்னையை 2016 ஆண்டு டிசம்பர் 12 தாக்கியது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தனது அறிக்கையில் தமிழ்நாட்டில் 10 பேர் இருந்ததாக தகவல் அளித்தது. காற்றின் அதிகபட்ச வேகமாக 1 மணி நேரத்துக்கு 130 கிலோமீட்டர் என பதிவாகுது. இந்த புயலானது சென்னை நகரத்தில் உள்ள பல பகுதிகளை மிக மோசமாக சேதப்படுத்தியது. அதில் 4000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேருடன் பிடுங்கி எரிந்து மின் கம்பிகள் அருந்து விழுந்தன மற்றும் கட்டிடங்கள் சேதமடைந்தன. அடுத்ததுங்க, நம் நாட்டில் 1954 தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கையானது தொடங்கப்பட்டது. இது இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் இருப்பின் அளவு, அதாவது 81% தமிழ்நாட்டிலையும், 31 கேரளா, 41 கர்நாடகா, 67 ஆந்திர பிரதேசமும், அதே எது ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அப்படிங்கிறது தான் இது குஜராத், ராஜஸ்தான் தான் 10% இருக்குது. இந்த மைனஸில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 41, அது உத்தரகாண்ட் அந்த பகுதியும் சொல்லுது. இங்கே 234 ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது இந்த ஐஸ் வால் மாதிரி இருக்குது நினைக்கிறேன். அது என்னன்னு ஊருன்னு தெரியல. அடுத்தது,
வெள்ளப்பெருக்கிற்கு முன் செய்யக்கூடிய சிறிய மரசாமான்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் கட்டில் மற்றும் மேசையின் மேல் வைக்கவும். கழிவு மற்றும் அனைத்து கழிவு நீர் செல்லும் துளைகளையும் மணல் மூட்டைகளையும் கொண்டு மூடிவிட வேண்டும். இதனால் கழிவு நீர் பின்னோக்கி வருவதை தடுக்கலாம். உங்களுடைய கைபேசியை மின்னேற்றம் செய்யவும். வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் சமீபத்திய வானிலை செய்திகளும் வெள்ள எச்சரிக்கையும் அறிந்து கொள்ள வேண்டும். திடமான கயிறுகள், லாந்தர் விளக்கு, டார்ச், கூடுதல் பேட்டரிகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். குடை மற்றும் மூங்கில் கொம்பு ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அது பாம்பிடம் இருந்து நம்மை பாதுகாக்கும். வறட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாதங்கள் அது வருடங்கள் நிலத்தின் ஒரு பகுதி மழை பற்றாக்குறைவாக உள்ளதை வறட்சி என்கிறோம். இதனால் மண், பயிர்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதான் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதி. சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படலாம். வறட்சியின் போது மிக கடுமையான வெப்பம் இருக்கும். அத்தகைய நிலைகளில் நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும். வறட்சி நிலைக்கு முதன்மை காரணம் மழை பற்றாக்குறை. அது கால அளவு, பரவல் மற்றும் மழையின் தீவிரம் ஆகியவற்றை சார்ந்ததாகும். இந்தியாவின் 68% பகுதிகள் வறட்சிக்கு உட்பட்டதாகும். மொத்த நிலப்பரப்பில் 35% பகுதிகள் 750 மில்லிமீட்டர் முதல் 1125 மில்லிமீட்டர் இடையிலான மழைப்பொழிவை பெறுகிறது. இதனால் வறட்சி பகுதி என்கிறோம். 33% பகுதிகள் 750 மில்லிமீட்டரும் குறைவான மழைப்பொழிவை பெறுகிறது. இதனை நாள்பட்ட வறட்சி பகுதி என்கிறோம். வறட்சி காலத்திற்கு முன் அதற்கு பின்னரும் வளர்ச்சிக்கு முன் பார்த்தீங்கன்னா மழை அறுவடை செய்யும் முறையை பின்பற்ற வேண்டும். கழிவு நீரினை மறுசுழற்சி செய்துவிட்டு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கால்வாய்களை கட்டுதல் அல்லது ஆற்றின் பாதையை மாற்றி அமைத்தல் மூலமாக நீர்ப்பாசனம் செய்யலாம். நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வறட்சியின் போது பருத்தி ஆடைகளும் தொப்பியும் அணிய வேண்டும். வெப்பம் அதிகமாக இருந்தால் உடனடியாக நிழலான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும். வறட்சிக்கு பின் சூரிய வெப்பத்தாக்குதலிலிருந்து மயக்கமடைந்தால் அவசர மருத்துவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பேரிடர் மற்றும் மக்கள் சேவைகளுக்கான தகவலை அறிய உள்ளாட்சி அமைப்புகளை தொடர்புணும். அடுத்து மின்னல். இடியுடன் கூடிய வளிமண்டலத்தில் மின்சாரம் வெளியேற்றத்தை மின்னல் என்கிறோம். இது பொதுவாக இடியுடன் கூடிய மழை மற்றும் சில நேரங்களில் எரிமலை வெடிப்பு அல்லது புழுதி புயல் போது ஏற்படும். மின்னல் 10 முதல் 20 ஆம்பியர் வரை மின்சாரத்தை உருவாக்குவதனால் மிகவும் ஆபத்தானது. குறிப்பாக இடிக்கும் போது மக்கள் திறந்த வெளியில் இருப்பது மிகவும் அபாயகரமானது. மின்னலின் தாக்கங்கள் உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். உலகில் ஒரு வருடத்தில் சராசரியாக 2000 பேர் மின்னல் தாக்குவதனால் உயிரிழக்கிறார். பெரும்பாலான மின்னல் உயரமான பொருட்களை தான் தாக்குகிறது. அது மரத்தை உடைத்து தீப்பிடிக்க செய்யும். மேலும் இது கட்டிடத்தின் வெளியே செல்கின்ற மின்சார கம்பியம் மற்றும் அலை உணரிகள் தாக்கி தீ விபத்துகளை ஏற்படுத்தும். மின்னல் வெளிப்படும் போது அதன் வெப்பம் 9982.20 டிகிரி செல்சியஸ் ஆகும். மின்னலினால் தான் இடி ஒளி ஏற்படுகிறது. அதிக வெப்பம் கொண்ட மின்னல் ஒத்த அதிர்வு குழாயில் பயணிக்கிறது. இந்த குழாயில் காற்று விரைவாக கடந்து சென்று சுருங்கி விரியும் போது அதிர்வலை ஏற்பட்டு இடி சத்தம் எழும்புகிறது. மின்னலினால் ஒரு மரம் வெடித்து சிதறக்கூடும். மின்னலின் போது 15 மில்லியன் வோல்ட் மின்சாரம் தோன்றி மின்சாரத்தின் கிளை விழும் பொழுது வெப்பம் மரத்தால் கடந்து சென்று அதன் ஈரப்பதத்தை வெளிப்படுத்தி நீராவியாக வெளிப்பட்டு அதன் அடிமரத்தை வெடிக்க செய்கிறது. இப்போ இங்கே மின்னல் டயக்ராம் பாருங்கள். இப்போ மேலே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உங்களால் இடி ஓசை கேட்க முடியும். இடி மின்னல் பாய்வு வினாடிக்கு 80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். ஒரு இடி மின்னல் பாய்விற்கு சராசரி நீளம் 3 to 4 கிலோமீட்டர் ஆகும். சரிங்களா? மின் வெட்டொலி உலக அளவில் ஒரு நாளைக்கு 3 மில்லியன் முறை அல்லது ஒரு வினாடிக்கு 40 முறை ஏற்படுது. 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளிரக்கூடிய 100 வாட் மின் விளக்கை இயக்க தேவையான ஆற்றலை ஒரு சராசரி மின் ஒட்டொலி வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னல் வரும் முன் நீங்கள் வெளியூர் செல்லும் எண்ணம் இருந்தால் வானிலை முன்னறிவிப்பை கவனிக்கும். மின்னல் உருவாகும் என்று தெரிந்தால் உங்கள் பயணத்தை முடிந்தளவு தள்ளி போடவும். நீங்கள் மின்னல் வருவதை முன்கூட்டியே அறிய வல்லவர் மின்னலுக்கும் இடிக்கும் இடையே உள்ள நேரத்தை கணக்கிடும். இடிக்கு முன்னால் மின்னல் வரும். ஒளியானது சராசரி ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தையும் 3 வினாடிக்குள் கடந்து செல்லும். மின்னலுக்கும் இடிக்கும் இடையே உள்ள மிக குறைவான நேரமே இருக்கும் சூழலை மின்னல் ஏற்பட்டால் ஆபத்து நமக்கு அருகில் இருப்பதாக உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஒருவேளை இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளி இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலே மழை மேகம் இருப்பதாக பொருள். மின்னல் ஏற்படும் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் கதவு, ஜன்னல், புகைப்போக்கி மற்றும் காற்றோட்ட குழாய் இவற்றை மூடி வைக்கவும். தொலைபேசி இணைப்பு, தொலைக்காட்சி பெட்டி மற்றும் இதர மின் சாதனங்கள் மின் இணைப்பிலிருந்து கண்டிப்பாக மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். மின்னலின் போது குளிக்கக்கூடாது. ஏனென்றால் தண்ணீர் குழாயின் வழியாக மின்னல் ஊடுருவி வாய்ப்பு வருகிறது. தண்ணீர் மற்றும் உலோகங்கள் மின்சாரத்தை கடத்தும் தன்மையுடையது. வெப்பமூட்டியை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அதிலிருந்து வரும் வெப்பமானது மின்னலை ஈர்க்கும் தன்மையுடையது. அடுத்தது
5வது மின்சார கம்பி, இடி தாங்கி, தண்ணீர் குழாய்கள், அலறி உணரி, ஜன்னல் போன்றவற்றில் அருகில் செல்லக்கூடாது. மின்னலின் போது வெட்ட வெளியில் இருந்தால் மரத்தின் கீழ் நிற்கக்கூடாது. உயரமான மரங்களை மின்னல் தாக்கும். எனவே மரம் இருக்கும் இடத்திலிருந்து 30 - 40 மீட்டர் தூரம் தள்ளி நிற்க வேண்டும். மேலும் குறிப்பாக தனியாக இருக்கும்போது ஒற்றை மரத்தின் அருகில் செல்லக்கூடாது. புதர்களை மின்னல் தாக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வெட்ட வெளியில் இருந்தால் தாழ்வான பகுதியில் அல்லது பள்ளமான பகுதியை அடையாளம் கண்டு குத்துக்காலிட்டு அமர வேண்டும். நிற்பதோ படுப்பதோ ஆபத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இது மின்னல் தாக்கத்திற்கு வாய்ப்பை அதிகரிக்கும். மிதிவண்டி மற்றும் நாணயம் போன்ற உலோகப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. மின்னலின் போது குடை பிடித்து கொண்டு செல்லக்கூடாது. மின்னல் வரும்பொழுது ஓடக்கூடாது. மிக மெதுவாக நடந்து சென்று இடிப்பிடித்தை அடைய வேண்டும். ஏனென்றால் ஓடும் பொழுது ஏற்படும் காற்றானது மின்னலை ஈர்க்கும். நீங்கள் மகிழுந்தில் இருந்தால் வெளியில் வரக்கூடாது. ஜன்னல் மூட வேண்டும். அலை உணர்வின் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும். பெரிய மரத்திற்கு அடியிலோ அல்லது இடிந்து விழுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலோ வாகனத்தை நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு அருகில் மின்னலால் காயமடைந்தவர் நபர் இருந்தால் பாதிப்படைந்தவர் நிலையிழக்க வாய்ப்புண்டு. எனவே அவர்களுக்கு முதலுதவி அளிப்பது அவசியம். உங்களது நுரையீரலை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஈரத்துணியை கொண்டு வாயை மூடிக்கொள்வோம். மாணவர் செயல்பாடு. பின்வரும் விதிமுறைகளை மேற்கொண்டு மின்னலை எதிர்கொள்வதற்கு ஒரு மாதிரி ஒத்திகை. மின்னலுக்காக 30 × 30 விதியை பின்பற்றுவோம். இடிக்கும் மின்னலுக்கும் இடையே உள்ள இடைவெளி 30 நொடிக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஆபத்தில் இருப்பதாக அர்த்தம். கடைசி மின்னல் கீற்று அடித்து 30 நிமிடம் வரை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. மின்னலின் போது பதுங்கி செல்வதை பயிற்சி செய்து பார்க்கவும். மின்னலை நீ பார்த்தாலோ அல்லது உணர்கின்ற போதோ பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முடியாத நேரத்தில் குத்திக்காலிட்டு உடனே அமர வேண்டும். குத்திக்காலில் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அமரவும். காதினை மூடிக்கொள்ளும். இவ்வாறு செய்வதன் மூலம் மின்சாரம் நம்மை தாக்காமல் நிலத்திற்கு சென்றுவிடும். இப்போ பேரிடர் பற்றி பார்க்கலாம். பேரிடர் அப்படின்னா டெஸ்டர்ட்னு சொல்லுவாங்க. சமூகத்தின் பணிகள் தொடர்ந்து தடைப்பட்டு பாதிப்படைந்து சமூகத்தில் உள்ள வளங்களை போராடி பயன்படுத்த முடியாத அளவிற்கு மேல் மனிதர்கள், பொருட்கள் அல்லது சுற்றுப்புறச்சூழல் ஆகியவற்றின் இழப்புகள் ஏற்படும் அது பேரிடர் எனப்படும். பேரிடர் அபாய குறைப்பு. பேரழிவுகளின் காரணிகளை பகுப்பாய்வு செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் திட்டமிட்ட முயற்சிகளை மேலாண்மை செய்து பேரிடர் அழிவு குறைப்பதற்கான நடைமுறையை பேரிடர் அபாய மீட்சித்திறன் மேகனைசேஷன். பேரிடர் இடையூறுகள் மற்றும் பேரழிவுகளின் பாதிப்புகளை குறைத்தல் ஆகும். தயார் நிலை. பேரழிவு நிகழ்வுகளின் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு திறம்பட எதிர்பார்க்கும் அமைப்புகளால் உருவாக்கப்படும் திறன்தான் தயார் நிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து முன்னேற்பாடுனா இடையூறுகள் மற்றும் தொடர்புடைய பேரழிவுகளில் எதிர்மறையான தாக்கங்களை தவிர்த்தல். பொது விழிப்புணர்வு. பேரழிவு அபாயங்கள் பற்றி பொதுவான அறிவு, பேரழிவுகளில் இட்டு செல்லும் காரணி மற்றும் எடுக்கும் நடவடிக்கைகள், ஆபத்துகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மக்களால் கொடுக்கப்படுவதே பொது விழிப்புணர்வு. விரித்திறன் அப்படின்னா ஒரு சமுதாயத்தின் திறனை சமாளிக்கும், அபாயத்தை எதிர்கொள்ளும் மற்றும் ஒரு பேரழிவை விளைவுகளில் இருந்து மீட்பது. அடுத்து கியூகோ செயல் திட்ட வரைவு அப்படின்னா பேரழிவு ஆபத்து குறைப்பை ஊக்குவிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு வழிகாட்டுதல் வழங்குவதன் மூலம் 2005 மற்றும் 2015 இடைப்பட்ட பேரழிவு ஆபத்து குறைப்பு முயற்சிகளான உலகளாவிய வரைபடம். அவ்வளோதான் முடிஞ்சுது.